Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு successfully day 9 of 10 days of crash course. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி 50 questions பார்க்க போகிறோம். 401லேருந்து 450 வரைக்கும். ஸோ வாங்க கொஷனுக்கு போகலாம். Which of the following are companion poems? ஸோ நார்மலாக வந்து ஒரே மாதிரியே இருக்க போம்ஸ் இல்லை ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரிலேட்டடாக வர போம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கம்பானியன் போம்ஸ் இல்லை கம்பானியன் நாவல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது உண்டு. ஸோ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல் அலிகரோ அண்ட் இல் பென்சரோசோ இது ரெண்டும் தான் வந்து கம்பானியன் போம்ஸ். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்டன். அவரோட ஹாட்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹட்சன் சொல்லுவார். ஹாட்டன் பீரியடில் வந்து இந்த 2 போம் ப்ளஸ் காமஸ் அண்ட் லிசிடஸ் இது ரெண்டும் எழுதியிருப்பார். ஸோ டோட்டலி 4 போம்ஸ் வந்து இந்த பீரியடில் அவர் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். So second question, whom did Keats regard as the prime example of negative capability? So Keats வந்து கிரிட்டிசிசமாக எழுதலை அப்படின்னாலும் அவரோட லெட்டர்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ஸில் வந்துட்டு நிறைய அவரோட தாட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இப்போ நம்ம அவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்காக நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த லெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேஸாக வந்து 2 டேர்ம்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று நெகட்டிவ் கேப்பபிலிட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈகோயிஸ்டிக்கல் சப்ளைம். ஸோ இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி யாருக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது எதுக்காக சொல்கிறாருன்னா அவரோட பர்சனல் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவரோட ஒர்க்கில் கொண்டு வராமல் அந்த 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 எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். தேர்ட் கொஷின், சார்ல்ஸ் டிக்கின்ஸ் A Tale of Two Cities begins with a sentence. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான சென்டென்ஸ். இன்னும் ஒரு சில கொஷின் பேப்பரில் வந்து இந்த சென்டென்ஸு கொடுத்து இது எதில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த நாவலில் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் it was the best of times, it was the worst of times. இது டைப்போ எரர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the works of Gerald Manley Hopkins, that is G.M. Hopkins, were published posthumously by ராபர்ட் பிரிட்ஜஸ். ஸோ ராபர்ட் பிரிட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து இவர்கிட்ட அந்த போம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் பப்ளிஷ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த போம்ஸு அவர் க்ரியேட் பண்ண டேர்ம்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அப்படின்றதுனால ராபர்ட் பிரிட்ஜஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். நெக்ஸ்ட், த ப்ரிலிமினரி வெர்ஷன் ஆஃப் ஜேம்ஸ் ஜாய்ஸ் போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் எ யங் மேன் வாஸ் கால்ட் ஸ்டீஃபன் ஹீரோ. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி அவர் பேர் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹீரோ. அதுக்கப்புறமா தான் இந்த பேரில் மாறிச்சு A Portrait of the Artist as a Young Man. நெக்ஸ்ட், which one of the following modern poems employs Ottawa rima? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி Ottawa rima அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸா. அது இது இங்கே இருக்கிறதுல எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Among School Children. Next, John Dryden in his heroic tragedy All for Love takes the story of Shakespeare's. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேவுமே வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் கொடுத்துருக்காங்க, ஆல் ஃபார் லவ் அண்ட் ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா. ஸோ இது வந்து ஆல் ஃபார் லவ் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட், சாமுவல் பெப்பீஸ் kept his diary from 1660 to 1669. இந்த டைரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இங்கிலீஷில் இல்லாமல் அவரோட ஷார்ட் ஹேண்ட் ஃபார்மில் எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 18th century இல்லை 19th centuryயில் தான் வந்துட்டு வேறு ஒருத்தர் வந்து இதை வந்து நம்ம நார்மல் இங்கிலீஷ்க்கு கொண்டு வருவார். நெக்ஸ்ட், an epistle to டாக்டர் அர்புத்நாத். ஸோ டாக்டர் அர்புத்நாத் வந்து போப்போட ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பார் போப்பு. ஸோ அந்த லெட்டரில் ஃபேமஸ் ஆனது தான் இது. an epistle to டாக்டர் அர்புத்நாத் presents portraits of the following contemporary individuals. ஸோ யாரை பற்றிலாம் அதில் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிசன் அண்ட் லார்ட் ஹர்வி. which of these plays by Shakespeare does not use cross dressing as a device? ஸோ cross dressing அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து விமன் கேரக்டருக்கு வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, மென் தான் வந்து சாரி கட்டிட்டு விமன் கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து ரொம்பவே அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஃபுல் ப்ளே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக விமன் வந்து மேல் கெட்டப் போடுற மாதிரி இருப்பாங்க. அவங்க அந்த அந்த விமன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டீனேஜ் பாய்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீனேஜ் பாய்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க க்ராஸ் ட்ரெஸ் பண்ண மாதிரி, அதாவது மேலாக ட்ரெஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எதனால் ஷேக்ஸ்பியர் வந்து அந்த ஏஜில் க்ராஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து நிறைய யூஸ் பண்ணார் அப்படின்றதுக்கான ரீசன். ஸோ இதில் எதில் க்ராஸ் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர். Next, Locke's essay concerning human understanding is a classic statement of
empiricist philosophy. Sir Thomas Wyatt and the Earl of Surrey jointly brought out Total's Miscellany during the Renaissance. Identify the name of the Earl of Surrey from the following. ஸோ இது வந்து சிம்பிள். த Earl of Surrey கூட உண்மையான பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இவ்வளோ சுற்றி வலிச்சு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஹென்ரி ஹாவர்ட். நெக்ஸ்ட், which American poet wrote I sound my barbaric yap over the roofs of the world? ஸோ அது ஆன்சர் இஸ் வால்ட் விட்மன். ஸோ இவர் வந்து ஃப்ரீ வேர்ஸ் வந்து ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இவரை வந்து நேஷ்னல் போயட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், in the late 17th century a battle of books erupted between which two groups? It is champions of ancient and modern learning. 5 miles meandering with a mazy motion through wood and the dale, the sacred river ran. Where does this sacred river directly running to? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போம் லைன்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த போம் லைன்ஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குப்லகான் அப்படின்ற ஒரு போம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரிவர் வந்து 5 மைல்ஸ் வந்து அது தாண்டி மேசி எப்படின்னு லேசியாக அந்த ஒரு இதில் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போய் ஒரு லைஃப்லெஸ் ஓஷன் அதுக்கு உள்ளே போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எதை தாண்டி போகுதுன்னா, த்ரூ த கெவன்ஸ் மெஷர்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. ஸோ இந்த குப்லகானோட டீட்டெயில் சம்மரி வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள். Next, which poem by Shelley bears the alternative title The Spirit of Solitude? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஆத்தரோட பயோகிராஃபி நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவர் எழுதியிருக்க ஒர்க்ஸு, அந்த ஒர்க்ஸில் என்ன மேஜராக பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது இன்னொரு சப்டைட்டில் இருக்கா, இல்லை யாராவது சட்டையர் பண்ணியிருக்காங்களா, அதில் என்ன மாதிரி ஒரு காத்திக் ஃபிக்ஷனா இல்லை சென்டிமெண்டல் நாவலா, அந்த மாதிரி ஃபெமினிஸ்டிக் மாதிரி இருக்க நாவலா, அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த த ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எதனுடைய ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்டர். நெக்ஸ்ட், விச் டேல் இன் த கேண்டர்பரி டேல்ஸ் யூசஸ் த ட்ரெடிஷன் ஆஃப் த பீஸ்ட் ஃபேபிள்? ஸோ பீஸ்ட் ஃபேபிள் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல். வித் பேக்கன் த எஸ்ஸே ஃபார்ம் இஸ் த aphoristic expression of accumulated public wisdom. When Chaucer describes the friar as a noble pillar of order, he is using irony. ஸோ இது வந்து ஐரணி அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டாக சொல்கிறது. இது அதாவது ஒருத்தரை குறை சொல்கிறத வந்து அவருக்கு தெரியாமல் நிறையா சொல்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இட் இஸ் ஐரணி. நெக்ஸ்ட், ஜான் ஆஸ்பர்ன்ஸ் லுக் பேக் இன் ஆங்கர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கிச்சன் சிங்க் ட்ராமா. ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ராமா என்ன அப்படின்றது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வந்து லிட்ரரி மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த லிட்ரரி மூமெண்ட்ஸை பற்றின நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் சிங்க் ட்ராமா அப்படின்னா என்னன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which romantic poet defined a slave as a person perverted into a thing? It is Coleridge. ஸோ ஸ்லேவை வந்து a person perverted into a thing அப்படின்ற மாதிரி கால்ரிட்ஜ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. Next, John Suckling belongs to the group of Cavalier poets. ஸோ இங்கே கொடுத்துருக்க poets எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரரி மூமெண்ட் குரூப் ஆஃப் poets வந்து ஒரே கைண்ட் ஆஃப் தீம் இல்லை ஒரே ஏஜ் அந்த மாதிரி இருந்தவங்களை வந்து நம்ம லிட்ரரி மூமெண்ட்ஸில் வந்து கொண்டு வருவோம். ஸோ இவங்க வந்து கவாலியர் poets வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் 1 அண்ட் சார்ல்ஸ் 2க்கு கீழே அவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணி எழுதின poets தான் வந்து கவாலியர் poets அப்படின்னு சொல்லுவோம். Next, in the following cluster of poems by Shelley, which one has the voyage motif? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு போமோட சப்டைட்டில் அதே போம் தான் இதுவும். அதனுடைய மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா the voyage. ஸோ அது என்ன போம்னா அலாஸ்டர். நெக்ஸ்ட், in Sydney's sonnet sequence, Astrophil and Stella, the final sonnet. ஸோ ஃபைனல் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இதில் 108 sonnet இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட லவ்வர் பெனிலோப் ரிச் அல்லது பெனிலோப் டிவோரெக்ஸ் அப்படின்றவங்களுக்காக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் sonnet வந்து எதை கொண்டு வருதுன்னா brings no resolution. ஏன்னா பெனிலோப் அப்படின்றவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருக்கும் ரிச் கூட. ஸோ அதனால் அதில் ஒரு ரெசல்யூஷனே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், which poet among this group does not belong to the Modern Generation group of poets? So Modern Generation is also another literary movement. So யார் அதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் லூயிஸ், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், சிசில் டே லூயிஸ், லூயிஸ் மேக்னீஸ், இவங்க எல்லாமே வந்து Modern Generation group of poets. Next, the wife of Bath's philosophy of marriage
shows that she is a strong person with keen awareness of her own rights. Next, which of the following characters is killed in Achibi's Things Fall Apart in conformity with an African tribal custom? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இக்கிபி ஃபியோனா வந்து ஒருத்தரை கொண்டிருப்பாங்க. அதனால வந்து அவங்கள வந்து அந்த வில்லேஜை விட்டு தள்ளி வச்சுருவாங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்க திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜை வந்து மாறி இருக்கும் கிறிஸ்டியானிட்டி மூலிமா. ஸோ அவரால் வந்து அதை ஏற்றிக்க முடியாது, அவரோட ட்ரைபல் கஸ்டம் வந்து இதானது வந்து. ஸோ அதனால லாஸ்ட்டாக வந்து அவரே வந்து சூசைட் பண்ணிக்குவார். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இக்கிமி ஃபியோனா. நெக்ஸ்ட், we will do it, I tell you we will do it. ஸோ the repetition of a phrase is, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஃப்ரேஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவும் ஒரு ரிஃப்ரைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிஃப்ரைன்ற சென்ஸ் அது வந்து ஒரு தீமை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ரிப்பீட்டேஷன் மட்டும் இருக்கிறது வந்து ஒரு மியூசிக்கல் சென்ஸ்க்காக இருக்கும். ஸோ இதை வந்து டயோகோப்புன்னு சொல்கிறோம். இது நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் வர்றதுனால ஐ டெல் யூ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து இங்கே நடுவில் வருது. பட் இதுவே வந்து ஃப்ரேசஸ் இல்லாமல் கண்டினியூஸாக ரிப்பீட்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு வேறு ஒரு லிட்ரரி டேர்ம் இருக்குது. இது வந்து நடுவில் ஒரு பர்டிகுலர் வேர்டோ ஃப்ரேஸோ வந்ததுன்னா அதுக்கு பேர் டயோகோப். அது என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், which one of the following characters in Shakespeare's Tempest is associated with the earth? It is Caliban. Next, dash is the use of words whose pronunciation imitates the sound the word describes. ஸோ எந்த வேர்ட் வந்து அதனுடைய சவுண்டை பேஸாக வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா onomatopoeia. Next, which of the following poems deals with neighborly relations? ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட இருக்க ரிலேஷனை வச்சு எது பேசுவாங்க அப்படின்னா மெண்டிங் வால்ஸ். இதில் வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாரு. அந்த வாலை அதை வந்து எப்படி நம்ம திருப்பி போய் அந்த வாலை வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு காம்பவுண்ட் வாலை வந்து அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. சூப்பரான ஒரு போம் அண்ட் ஒரு ஷார்ட் போம் தான். இதை முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹவு டஸ் ஜான் ஸ்டூவர்ட் மில் டிஃபைன் ஹாப்பினஸ்? ஸோ ஹாப்பினஸ் அவர் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா ப்ளஷர் அண்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் பெயின். Dryden's dramatization of Paradise Lost is entitled. ஸோ ட்ரைடன் வந்து பார்த்திங்கன்னா Paradise Lost-ஐயே வந்து ஒரு ட்ராமா ஃபார்மில் வந்து எழுதியிருப்பார். அது வந்து பேர் என்னென்னா The State of Innocence. Who defined poetry as the best words in the best order? ஸோ இட் இஸ் Coleridge. போயம் வந்து the best words அப்படின்னு மட்டும் சொன்னவர் வந்து Wordsworth. அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் Coleridge வந்து the best words in the best orderன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், who among the following poets defined free verse as playing tennis without a net? ஸோ ஃப்ரீ வேர்ஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. வால்ட் விட்மன் வந்து ரொம்பவே வந்து அதில் எழுதியிருப்பார். இந்த ஆத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் போயட்டு தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் ப்ளே பண்ண மாதிரி வித்தவுட் அ நெட்டுன்னு சொல்லியிருப்பார் ஃப்ரீ வேர்ஸை. ஏன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். நெக்ஸ்ட், கிறிஸ்டோஃபர் மார்லோ wrote all the following plays except. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்டோஃபர் மார்லோவோட ப்ளே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் III அப்படின்றது வந்து ஷேக்ஸ்பியரோட ப்ளே. மற்ற மூணும் வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோது. நெக்ஸ்ட், which of the following descriptions is not applicable to Pope's The Rape of the Lock? ஸோ இட் இஸ் போப்ஸ் ட்ரிபியூட் டு குவீன் ஆன். இது கிடையாது, ஏன்னா அவர் வந்து குவீன் ஆன் பற்றி அதில் சொல்லலை. இது வந்து ஒரு மார்க் ஹீரோயிக் கப்லெட்ஸில் எழுதியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து 2 கேண்டோஸில் பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் 5 கேண்டோஸில் பப்ளிஷ் பண்ணார். இதை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேயும் பார்த்துருக்கோம். குவீன் ஆனோட பீரியடே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் இருக்கும். ஸோ அது வந்து இது கிடையாது. நெக்ஸ்ட், ஃப்ரம் த ஃபாலோயிங் லிஸ்ட் choose the work which is not written by E.M. Foster. ஸோ E.M. ஃபாஸ்டரோட ஒர்க் எது? இது பார்த்தாலே தெரியும், A Room of One's Own. இதை இந்த A Room of One's Own பற்றியும் இல்லை விர்ஜீனியா வுல்ஃபை பற்றியும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இன் த ஃபால் ஆஃப் ஹைப்பரியான் கீட்ஸ் மியூஸ் ஃபிகர் இஸ் மொனட்டா. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு எப்பிக்கோ ஒரு போமை ஸ்டார்ட் பண்ணும்போது, பெரிய போம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மியூஸை வந்து துணைக்க கூப்பிடுவாங்க. ஈவன் ஸ்பென்சர், மில்டன் எல்லாருமே அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கீட்ஸ் வந்து எந்த மியூஸை கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா மொனட்டா. Who among the Victorian authors has described himself or herself as an agnostic?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 பேத்துல 3 பேர் வந்து மேல், ஒருத்தவங்க மொத்தம் ஃபீமேல். இட் இஸ் ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எலியட் வந்து ஃபீமேலாக இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த டைம் பீரியடில் வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸ்லாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணல. அதனால அவங்க பேரை மாற்றி ஒரு மேல் நேமை வச்சுட்டு அவங்க எழுதினாங்க. Next, out of the 4 humors of the body, the Jacobians thought of themselves as especially prone to melancholy. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹியூமர்ஸ். இந்த 4 ஹியூமர்ஸ் வந்து யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன். பென் ஜான்சன் வந்து அவரோட எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர், இந்த ரெண்டுத்துலேயும் வந்து ஹியூமர் அப்படின்றது வந்து நம்ம பிளட்டில் ஓடுது, அது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அந்த இதில் ஒவ்வொரு பாட்டும் வந்து ஒரு மூடை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அவர் அதை பேஸ் பண்ணி தான் அந்த 2 பிளேவும் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட், who among the following romantic poets ended his life lauded and respected as the sage of Highgate? So the sage of Highgate ன்னு யாரை சொல்லுவோம்னா S.G. Coleridge. Next, dash the very word is like a bell to call me back from thee to my soul self. ஸோ இந்த போம் எதுலேருந்து எடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். Ode to Nightingale, written by ஜான் கீட்ஸ். ஸோ இந்த வேர்ட் வந்து ஃபார்லோன். ஸோ இந்த ஃபார்லோன் அப்படின்றது வந்து 2 இடத்துல கொடுத்துருப்பாரு. ஐ திங்க் ஸோ 9th ஸ்டான்ஸாவில் லாஸ்ட்டு, 10th ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் லைன் வர மாதிரியும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் டஸ் நாட் ஹாவ் அ மேட் உமன் ஆஸ் அ கேரக்டர் இன் இட்? ஸோ எந்த இதில் வந்து மேட் உமன் இருக்காது? பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஷின் தான். ஏன்னா இது ஒர்க்கை பார்த்தோன்னே நம்ம வந்து மேட் உமன் இந்த ஆட்டிக் வந்து கேன்சல் பண்ணிடுவோம். பட் ஆக்சுவலி ஆன்சர் வந்து த மேட் உமன் இந்த ஆட்டிக். இதை வந்து எதை பேஸ் பண்ணினா ஜேன் ஐயரை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அந்த ஜேன் ஐயரில் இருக்க ஒரு மேட் உமன் அவங்கள பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. த எல்லோ வால்பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் டெலிவரி, இப்போ ஒரு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி அது. நெக்ஸ்ட், லியோபால்ட் ப்ளூம் இன் உல்லிசஸ் இஸ் அ ஜூவிஷ் அட்வர்டைசிங் ஏஜென்ட். ஸோ இவர் தான் வந்து உல்லிசஸில் ஹீரோவாக வருவார். இது வந்து ஒரு 1 டேயில் நடக்கிற ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி எழுதின நாவல். ஹியர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஏர்லி இங்கிலீஷ் பிளேஸ் இமிட்டேட்டிங் க்ரீக் அண்ட் லாட்டின் பிளேஸ். பிக் த ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராஜடி, ஃபர்ஸ்ட் காமெடி, செகண்ட் காமெடி கொடுத்துருக்காங்க. பட் ஒன்று ஆட் ஒன் அவுட் வந்து பார்த்திங்கன்னா டாம்பர்லின், அது வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோது. ஸோ மற்ற 3மே பார்த்திங்கன்னா கார்படாக் வந்து ஃபஸ்ட்டு ட்ராஜடி ரிட்டன் இன் இங்கிலீஷ், ரால்ஃப் டாய்ஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு காமெடி, கேமர் கர்டன்ஸ் நீடில் வந்து செகண்ட் காமெடி. நெக்ஸ்ட், வேர் டஸ் ஆக்ட் 1 சீன் 1 ஆஃப் வில்லியம் காங்க்ரீவ்ஸ் வே ஆஃப் த வேர்ல்ட் opens in a chocolate house. Next, the phrase leaves dancing is an example of pathetic fallacy. இது வந்து pathetic fallacy அப்படின்ற ஒரு டேர்மை கிரியேட் பண்ணவர் பார்த்திங்கன்னா ஜான் ரஸ்கின். நெக்ஸ்ட், which of the following poems by Tennyson does not speak of old age and death? ஸோ மற்ற 3த்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் அண்ட் டெத்தை பற்றி பேசியிருப்பார். த பெக்கர் மெய்ட் அப்படின்றதில் பார்த்து தான் அவர் பேசியிருக்க மாட்டார். நெக்ஸ்ட், Sir Plume is a character in Pope's The Rape of the Lock. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க 50 questions உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope you like this video. If you like this video, please like, share and subscribe. Thank you.